தமிழ்நாட்டில் உள்ள பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுவதாக பிரதமர் மோடியின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாணிக்கம், விவரங்கள். பிரதமர் மோடி நேற்றைய தினம் பீகார் மாநிலத்தின் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் உரையாற்றும் பொழுது அவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகள், பணியாற்றக்கூடிய பீகாரிகள் அவர்கள் முறையாக நடத்தப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பிரதமர் மோடி வைத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திரக்கூடிய சூழல்ல தற்பொழுது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற அடிப்படையில் பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சை கண்டிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல இந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமான மாண்புமிகு பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி மறந்து இது போன்ற பேச்சுகளால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பையும் இழந்துவிடக் கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். பன்முகத்தன்மை கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமையை காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பதிவை தெரிவித்திருக்கிறார். பிரதமருடைய பேச்சு எதிர்கட்சிகளிடையே பெரும் கோபத்தையும் கொந்தளிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல எதிரணியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழலிலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இந்த பதிவினை வெளியிடுவதாக முதலமைச்சருடைய இந்த பதிவு அமைந்திருக்கிறது. அதிலும் ஒரு குறிப்பிடும் பொழுது தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒடிசாவினுடைய தேர்தலின் பொழுதும் அங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய சாவி தமிழர் என்ற ஒரு ஐயத்திடம் இருப்பதாக அப்போது தேர்தலின் பொழுது பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. அதையும் நினைவு கூறும் வகையில ஒடிசா, பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டி அவர்கள் மீதான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.